நேற்று நியூஸ் 18 குழுமத்திற்கு நேர்காணல் அளித்த அமித்ஷா எவ்வளோ டிப்ளமேட்டிக்காக பேசினாருன்றதை நீங்கள் பார்க்கணும். சார் தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்களா? நடத்துகிறேன்னும் சொல்ல மாட்டேன், இல்லைன்னும் சொல்ல மாட்டேன். இல்லைங்க, நடத்துகிறதா சொல்கிறேன். அப்போ நடத்துகிறீங்க அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா? என்டிஏவை விரிவுபடுத்துறதுக்கு நாங்கள் எல்லாரு கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துவோம். ஆனால் என்டிஏ பார்ட்னர்ஸ்கிட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் இறுதி முடிவை எடுப்போம். ரைட்டா? இல்லை சார், காங்கிரஸ் தாவேக்கா கூட பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்களே, பேசலாமே, அதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட பேசுவது இயல்பு தானே. ஸோ தே ஆர் கீப்பிங் ஆல் ஆப்ஷன்ஸ் ஓப்பன். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், கன்சிஸ்டண்ட்டாக காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் விழக்கூடிய சிறுபான்மை வாக்குகளை உடைக்க வேண்டும் என்பது பிஜேபியோட நீண்ட நாள் திட்டம். அது இருக்கிறதுனால தான் நீ இவ்வளோ ஆட்டம் அடினுக்கிற, உடச்சி விட்றாங்க. ஸோ அதுக்காக எந்த எல்லைக்கும் பிஜேபி போகும். ஸோ அவங்களோட கணக்கு நான் சொன்னேன் ஏற்கனவே 3 மாதம் முன்னாடி அமித்ஷா கோர் கமிட்டி மீட்டிங்கில் என்ன சொன்னார்ன்றது நான் சொன்னேன். அவர்களுடைய விருப்பம் விஜய் தனியாக நிற்க வேண்டும் என்பது. அதிமுகவில் பலரின் விருப்பம் விஜய் கூட்டணிக்கு வர வேண்டும்.